ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் குப்பைமேனி சோப் வீட்டிலையே எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 8 சோப் தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு 4 இல்லை 5 கைப்பிடி குப்பைமேனி இலையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா ஆலிவிராவை அதில் யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ்ஷான 2 ஆலிவிராவை எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள ஜெல்லை மட்டும் நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். விட்டமின் இ ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நான் இதில் 3 கேப்சூலை கட் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த விட்டமின் இ உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு வாட்டி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இந்த அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஃபுல்லான குப்பைமேனி கண்டிப்பாக உங்கள் முகத்தில் ஒரு மேஜிக் பண்ணுன்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுற இந்த சோப் பேஸ் பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லை. இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ தட் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் பாயில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச க்யூப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த சோப் பேஸ் மெல்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு குப்பைமேனி சோப் தயாரிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே உங்களுடைய வேலையை முடிச்சிடலாம். கடையில் நம்ம வாங்குகிற சோப்பில் எல்லாமே கெமிக்கல்ஸ் தாங்க. கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்கின் பியூராக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குப்பைமேனி சோப் மாதிரி நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக தயாரிச்சுக்கலாம். உங்கள் ஸ்கின்னில் ஆக்னி, பிளாக் மார்க்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குப்பைமேனி சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை எந்தவித கலர்ஸோ யூஸ் பண்ணலை அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் லெமன் ஒரு ½ லெமனை எடுத்து அதில் உள்ள ஜூஸை மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுட்டேன். ஃபைனலாக ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரைச்சி வச்ச குப்பைமேனியை நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும் சிம்மில். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் நான் 1 by 1 அந்த சோப் பேஸை ஊற்றிக்கிட்டேன். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பேப்பரில் இதை தட்டி பார்த்தேன். அவ்வளோ அழகாக 1 by 1 ரொம்ப சூப்பராக சோப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சோப்பு தயாரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.